சமூக நீதி பேரவையின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இணையவழி கருத்தரங்கிலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கின்ற இந்த பேரவையினை நடத்துகின்ற அன்பிற்குரிய நண்பர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அருமைக்குரிய எங்கள் இயக்கத்தினுடைய தோழர் கேடிஎல் மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்ட அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான தேர்தலாக இடம்பெற இருக்கிறது. ஒரு தேர்தலிலே நாம் அளிக்கும் வாக்கு 5 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் போக்கையும் நிர்ணயிக்கும். நாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு தாக்கம் உண்டு. அது சிறிய முடிவாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி. நான் என்ன படிப்பது, என்ன வேலை பார்ப்பது, யாரை திருமணம் செய்வது, எங்கே போய் வீடு கட்டுவது, இதை போன்ற ஒவ்வொரு முடிவுகளை நாம் எடுக்கின்ற போதும் அந்த முடிவுகளுக்கான தாக்கம் என்பது வாழ்க்கை முழுவதும் நாம் சுமக்கின்ற ஒரு பெரிய விளைவை தரக்கூடிய ஒரு செயலாகத்தான் அமையும். அதை போலத்தான் வாக்களிக்கின்ற போது நாம் எடுக்கின்ற முடிவு, யாருக்கு வாக்களிப்பது, அந்த வாக்களிக்கின்ற போது நாம் எடுக்கின்ற முடிவு தவறான முடிவாக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, சில நேரங்களிலே நம்முடைய எதிர்காலமே சூனியமாகி போய்விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு என்பதையும் நாம் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். உதாரணமாக இப்பொழுது அமெரிக்க மக்களை எடுத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் போற்றுகின்ற ஒரு பெரிய நாடு. அறிவியலில், தொழில்நுட்பத்தில், பொருளாதாரத்தில், இராணுவ பலத்தில், இப்படி எல்லா இடத்திலும் முன்னணியிலே நிற்கின்ற நாடு. உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பு என்றெல்லாம் போற்றிக்கூடிய நாடு. மனித உரிமைகளை அதிகமாக பேசுகின்ற நாடு. உலக வரலாற்றில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளும் சார்ந்திருக்கின்ற ஒரு பெரிய எல்லா வளங்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்ற அமெரிக்கா, அந்த மக்கள் தவறாக ஒரு மனிதனுக்கு வாக்களித்த காரணத்தினால் இந்த அமெரிக்காவினுடைய நிலைமையை நாம் எல்லோரும் பார்த்து உலகமே கைகொட்டி சிரிக்கக்கூடிய அளவிற்கு சந்தி சிரிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல ஒரு கேவலமான நிலைக்கு அமெரிக்க நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என் உண்மை. அமெரிக்க நாட்டை நோக்கி பார்த்து ஆகா ஓகா என்று வேந்தவர்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு தலைவரை அந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே என்று அவர்கள் வருத்தப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் அதற்கான விலை கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமையான காலகட்டத்திலே நாம் வாழ்வதுதான். ஒரு தேர்தல் என்ன செய்யும், ஒரு தேர்தலால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்பாக நாம் அதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கக்கூடிய 2026 தேர்தல் ஒரு சராசரி தேர்தலாக நாம் அதை பார்த்து அதை கடந்து போய்விட முடியாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு தேர்தல், ஒரு சராசரி தேர்தல். இன்னைக்கு இந்த சமூக நீதி பேரவையை சார்ந்த இளைஞர்களை எல்லாம் நான் மிக மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு நடுத்தட்டு வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக உங்களை பார்க்கிறேன், விவரம் தெரிந்தவர்களாக பார்க்கிறேன். சமூகத்திலே பல இடங்களிலே பல சிறிய குழுக்களை வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்களாக உங்களை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கின்ற நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சில செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு புதிய அரசியல் நிலைமை, இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஏதோ தமிழகத்திற்குள்ளே நடக்கின்ற தேர்தல் மட்டுமல்ல. இந்த தேர்தல் எப்படி நம்மை புவி அரசியல் நிலைமைக்கு அடுத்த 5 ஆண்டுகள் தயார் செய்யும், புவி அரசியலுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். ஒன்று மட்டும் நமக்கு நிச்சயமாக தெரிகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெளிவாக சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் ஒன்று நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த உலகம், மக்கள், பொருளாதாரம், சமூகம், அரசியல் எல்லாமே தலைகீழாக மாறிவிடக்கூடிய ஒரு பெரும் வரலாற்று கட்டத்திலே உலகம் நிற்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வளைகுடா நாட்டினுடைய யுத்தத்திற்கு பிறகு நிச்சயமாக
நேற்று இருந்த உலகம் இனிமேல் இருக்க போவதில்லை என்கிறது மட்டும்தான் தெரிகிறதே ஒழிய அது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் என்கிற தெளிவு இன்னும் யாருக்கும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழகத்திலே வாழ்கின்ற நம்மை இந்த புவி அரசியல் எப்படி பாதிக்கும்? தமிழகத்தை மட்டுமல்ல, இன்னும் சற்று விரிவாக பார்த்தால் தென்னிந்தியாவிலே வாழக்கூடிய நம்மை இந்த புவி அரசியலுடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கும்? இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், வளைகுடா நாடுகளிலே நடக்கின்ற அந்த பெரிய யுத்தத்தின் காரணமாக இன்று நாமக்கல்லிலே கோழி பண்ணை வைத்து முட்டை உற்பத்தி செய்கின்றவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய் இழப்புகளை நாம் தினசரி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு முன்னால் 5.5 ரூபாய் 6 ரூபாய்க்கு விற்ற முட்டை இன்று 4 ரூபாய்க்கு விற்கிறது. ஒரு முட்டையின் மீது 2 ரூபாய் இழப்பு என்று சொன்னால், தீவனங்களுடைய விலை உயர்ந்த நேரத்திலே, வேலை வாய்ப்புகளுடைய ஊதியங்கள் கூட கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு முட்டை உற்பத்தி செய்கின்ற கோழிப்பண்ணை விவசாயம் செய்கின்ற ஒரு சாதாரண விவசாயினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களிலே நம்முடைய நெசவு தொழிலை நம்பி, ஜவுளி தொழிலை நம்பி ஆயத்தடைகளை தயார் செய்கின்ற தொழிலாளர்கள், அதை வைத்து நடத்துகின்ற முதலாளிகள், இவர்கள் வாங்கி வங்கி கடன், அதன் மேல் ஏற்படுகின்ற வட்டி சுமை, அவருடைய எதிர்காலம் என்ன? இதெல்லாம் புவி அரசியலில் இருந்து காரணமாக வருகின்ற கொடுமை. அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண உணவகங்களை வைத்திருக்கின்றவர்கள் கூட கடந்த 1 மாதமாக உணவகங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். வீடுகளிலே சமையல் கேஸ் எரிவாயுவுக்காக நம்முடைய தாய்மார்கள் வழிநெடுக காத்திருக்கிறார்கள். பல வீடுகளிலே சமையல் செய்வதற்கு கூட வழி இல்லாமல் தாய்மார்கள் விழிபிதுங்கி கண்ணீர் வடிக்கின்ற சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் புவி அரசியலினுடைய வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனால் கேரளாவிலே இருக்கின்ற பல்வேறு பொருளாதாரத்தினுடைய தரவுகளே வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்து பணத்தை அனுப்புகின்ற, அங்கே புலம்பெயர்ந்த நம்முடைய வெளிநாடுகளில் வாழுகின்ற அயலக தமிழர்களுடைய வருவாய்தான் கேரள பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்த வேண்டும். இப்படி தென் மாநிலங்களுக்கு, ஏன்னா நாம் அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டவர்கள், இது வட மாநிலங்களே அதிகமாக பாதிக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கால சூழல் வருகின்ற போது, ஒரு கால நெருக்கடி வருகின்ற போது, நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு வளையம் அமைத்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை எங்கே இருக்கிறது? அதற்கான திட்டங்கள் யாரிடம் இருக்கின்றன? அதற்கான செயல்பாடுகளை கடந்த காலங்களில் யார் தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் என்பது ஏதோ மகளிர் உரிமை படத்திற்காக மட்டுமே நடத்தப்படுகின்ற தேர்தல் என்பது ஒரு சாதாரண வாக்காளர் பார்க்கக்கூடிய பார்வை. ஒரு இலவச பஸ் பயணம் என்பது ஒரு சராசரி வாக்காளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. ஆனால் உங்களை போன்ற அறிவார்ந்த சமூகம் நமக்கு இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளிலே என்ன நடக்கக்கூடும் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய சமூகமாக இருப்பதால் தான் புவி அரசியலுடைய நிலைமை நம்மை எப்படி பாதிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு நம்ம யார் தயார் செய்வது? நம்முடைய அரசாங்கம் தான் நம்மளை தயார் செய்ய வேண்டும். இது புவி அரசியல். அகில இந்திய அரசியல் எப்படி இருக்கிறது? அகில இந்திய அரசியலை நினைத்தாலே நமக்கு எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. வரக்கூடிய 16, 17ஆம் தேதிகளிலே பாராளுமன்றம் கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு தனியான ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை நிறைவேற இருப்பதாக சொல்கிறார்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதையும், ஏற்கனவே சொன்னதை அப்படியே விழுங்கிவிட்டு அதை ஏதோ தான் பேசாததை போல நடிப்பதையும், இந்த நாட்டு மக்களுக்கு மறதி அதிகம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பதையும், நம்மையெல்லாம் முட்டாள்கள் என்று அவர் நம்பிக்கொண்டிருப்பதையும் நாம் தினசரி பார்க்கிறோம். மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் உடனடியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று நாம் சொன்னோம். ஆனால் மோடி அரசாங்கம் அந்த தேர்தலிலே ஒரு ஆதாயத்தை பெறுவதற்காக மகளிருக்கான இடஒதுக்கீடை அறிவித்து விட்டு அதற்குள்ளே ஒரு கேட்ச், ஒரு ஹிடன் அஜெண்டா என்ன சொன்னது? சென்சஸ் முடிந்த பிறகுதான் மகளிர் இடஒதுக்கீடு வரும் என்று சொன்னது. நாம் கெஞ்சி பார்த்தோம், கூத்தாடி பார்த்தோம், பாராளுமன்றத்திலே போராடி பார்த்தோம். மோடி அரசு
2024 தேர்தலிலே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை தரமாட்டேன், அது 2026 நடக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு, டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகுதான் நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது திடீரென்று மாற்றி அதை உடனடியாக அந்த சட்ட திருத்தத்தை மீண்டும் சட்ட திருத்தம் செய்து அந்த மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றப் போகிறார். அந்த நிறைவேற்ற போவதும் மகளிருக்கான இடஒதுக்கீடு என்று சொல்கிறாரே ஒழிய, அதற்கு உள்ளே இருக்கிற மிகப்பெரிய சதி என்னவென்று சொன்னால், இதை காரணமாக வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், மகளிருக்கு இடத்தை அதிகமாக்கி கொடுக்கின்ற காரணத்தினால் ஆண்கள் பயந்து விட வேண்டாம், அவர்களுடைய இடங்கள் பாதிக்காது, ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை பாராளுமன்றத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலமாக நான் சரி செய்து கொள்வேன் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை 833 மாற்றப் போகிறார். 833 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய நாட்களிலே நாடாளுமன்றத்திலே அமரப் போகிறார்கள். நீங்கள் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு வகுப்பில் 40 மாணவர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆசிரியரால் பாடம் நடத்த முடியவில்லை. 400-500 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இருக்கின்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில முக்கியமான பிரச்சனைகளை வாதிப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படுவதில்லை. 833 பேர் இருக்கின்ற ஒரு அவையை ஒரு சபாநாயகர் எப்படி நடத்துவார்? அங்கே என்ன வாதம் நடக்கும் என்றால், நீங்கள் இதற்கு உதாரணம் சீன பாராளுமன்றமும் கொரிய பாராளுமன்றமும் தான். சீன பாராளுமன்றத்திலே 3000 பேர் இருப்பார்கள். பாராளுமன்றத்திலே சபாநாயகர் அமர்ந்த உடனே அரசாங்கத்துடைய தீர்மானங்கள் முன்மொழிவு செய்யப்படும். உடனே உறுப்பினர்கள் கைதட்டுவார்கள், தேசிய கீதம் பாடப்படும், உடனே சபை கலைந்துவிடும். இதுதான் கொரியாவிலும் வடகொரியாவிலும் இதான் நடக்கும். என் அருமை நண்பர்களே, அதை போன்ற ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் குறைந்தபட்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தமிழகத்திற்கு என்ன இழப்பு? இன்னைக்கு உத்தரப்பிரதேசமும் பீகாரும், இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டும் 180 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். 2 மாநிலங்களுக்கு மட்டும். ஆனால் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுவை ஆகிய அனைத்து தென் மாநிலங்களுக்கும் கிடைக்கின்ற மொத்த உறுப்பினர்கள் 194 பேர் தான். ஆகவே இது எந்த மாதிரியான நிலைமை வரும்? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி என்னை பார்க்கின்ற போது நம்முடைய சில இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்வார்கள், அண்ணா நீங்களெல்லாம் இருந்த நாடாளுமன்றம் வேறு, இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற நாடாளுமன்றம் வேறு. நாங்கள் எதற்காக அங்கே இருக்கிறோம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு புரியவும் இல்லை. எங்களை எந்த அமைச்சரும் வா என்று கேட்பதும் இல்லை. எந்த அதிகாரியும் எங்களிடம் முகம் கொடுத்து பேசுவதும் இல்லை. எங்கள் கோரிக்கைகளை யாரும் கேட்பதும் இல்லை. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்வதை விட டெல்லியிலே நடைப்படங்களாக அலைகிறோம் என்பதுதான் உண்மை என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையிலே பேசுகின்ற போது என்னிடம் வருத்தப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை என்று சொன்னால் 833 பேர் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அது எப்படி நம்முடைய தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை, உரிமைகளை நாம் வாதாட முடியும், பேச முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான சட்ட முன்வடிவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் அவர்கள் தலைமையிலே அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த ஆணையமும், இதற்காக பாராளுமன்ற நிலைக்குழு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலைக்குழுவும் தங்களுடைய அறிக்கையை முழுமையாக தயார் செய்து அவர்களுக்கு சாதகமான பல நீதியரசர்கள், பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்கின்றவர்களுடைய கருத்துருக்களை எல்லாம் வாங்கி அதற்கான ஒரு சட்ட முன்வடிவையும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டமும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதை பற்றி நமக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றம் என்று அமலுக்கு அலுவல் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறதோ அதுதான் கட் ஆஃப் டேட் என்று சொல்லுகிறது. அப்படி வருகின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு 2026 தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தமிழக சட்டப்பேரவையினுடைய
வயது என்ன என்பதை நம்முடைய பிரதமர் மோடி அதை தெளிவுபடுத்துவாரா? உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா? அதை தெளிவுபடுத்த சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் இன்றைக்கு இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர் நான் தான் என்று வீம்பு அரசியல் நடத்துகின்ற எடப்பாடிக்கு அந்த தைரியம் உண்டா? இதையெல்லாம் கேட்பதற்கான அணி எந்த அணி? இதை பேசுவதற்கான தகுதி படைத்த தலைவர் யார்? அவர் பின்னால் அணிவகுக்கக்கூடிய கொள்கை கூட்டம் எந்த கூட்டம்? இதெல்லாம் நாம் நடத்த வேண்டிய கேள்வி. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வெளிப்புறமாக பார்க்கின்ற போது ஒரு பெரிய சமூக நீதிக்கான மாற்றம் என்பதை போல தெரிகிறது. ஆனால் என் அருமைக்குரிய நண்பர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய சட்டமன்றத்திற்கும் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திற்கும், நம்முடைய சட்டமன்றத்திற்கும் பீகாருடைய சட்டமன்றத்திற்கும், நம்முடைய சட்டமன்றத்திற்கும் உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா போன்ற பல வட மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுக்கும் உள்ள வேறுபாடு. நேற்றைய கூட ஒரு பிரபலமான நம்முடைய ஆங்கில ஏடு ஒன்று ஒரு செய்தி கட்டுரை வெளியிட்டிருந்தது. வரக்கூடிய தேர்தலிலே பெரிய அரசியல் கட்சிகளின் சார்பாக முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த யாரையும் வேட்பாளராக நிறுத்தவில்லை. அதிலும் குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் யாரும் இல்லை. ஆகவே பிராமணர்கள் இடம்பெறாத ஒரு அவை இந்த அவையாக இருக்கலாம் என்று அவர்கள் ஒரு பெரிய செய்தி கட்டுரை வெளியிட்டிருந்தார்கள். தமிழகத்தில் நடந்து வருகின்ற மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. ஆனால் 1935 தொடர்ந்து வந்த சட்டமன்றங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சட்டமன்றங்கள் பெரும்பாலும் முன்னேறிய வகுப்பினராலே, அதிலும் குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், சபாநாயகர்கள் இப்படி இருந்துதான் இந்த சட்டமன்றத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்த சமூக நீதி புரட்சியின் காரணமாகத்தான் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், இந்த பகுதி மக்கள், இவர்கள் ஏறக்குறைய 97 விழுக்காடு இந்த மக்கள் இடம்பெறக்கூடிய சட்டமன்றம் அதன் பிறகுதான் உருவானது. ஆனால் இன்றும் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தினுடைய காம்போசிஷன், பீகாரினுடைய சட்டமன்றத்தினுடைய காம்போசிஷன், நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மாநிலங்களவை, மக்களவை, அதில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய சமூக பின்னணி, ஒன்றிய அமைச்சரவையிலே முக்கியமான அதிகாரங்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சமூக பின்னணி, ஒன்றிய அமைச்சரவையினுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற செயலாளர்கள் அவர்களுடைய சமூக பின்னணி. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அருமையாக சொன்னார், இந்திய அரசாங்கத்தை நடத்துகின்ற 95 செயலாளர்களிலே 4 பேர் தான் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள், மாநில ஆளுநர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், ஐஐடி, ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுடைய பேராசிரியர்கள், விஞ்ஞான பேரவைகளிலே அமர்ந்திருக்கின்ற விஞ்ஞானிகள், சரித்திர ஆராய்ச்சி நிறுவனங்கள் நடத்துகின்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு பெண்களுக்கு இட ஒதுக்கீடு வருகின்ற போது நம்முடைய மாநிலத்தை விட்டுவிடுங்கள், ஆனால் வட மாநிலங்களிலே இந்த இட ஒதுக்கீட்டின் மூலமாக முழுக்க பயன்பெறுகின்றவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், முன்னேறிய வகுப்பினர் தான் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வார். அங்க இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கே இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அங்க இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கே இன்னும் முழுமையான சமூக நீதி கிடைக்கவில்லை. ஆகவே அங்க இருக்கின்ற ஆண்களுக்கே விடுதலை கிடைக்கவில்லை, சமூக நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த சமயங்களில் உள்ள பெண்கள் எப்படி தேர்தலில் நிற்க முடியும்? அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், பாராளுமன்றத்திலே ஏற்கனவே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற முன்னேறிய வகுப்பினர் ஒரு கணிசமான எண்ணிக்கையை சார்ந்தவர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் வருகின்ற பெண்களில் ஏறக்குறைய என்னுடைய ஒரு அனுமானம், ஒரு அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன், 75-80 விழுக்காட்டிற்கு மேற்பட்ட பெண்கள் முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்களே ஒழிய, சிறுபான்மையினரோ பட்டியலினத்தை சார்ந்த அந்த ரிசர்வேஷன் உள்ளவங்க வந்துருவாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் அந்த பாராளுமன்றத்திற்குள்ளே பெண்கள் வருவார்களா என்றால் மிகப்பெரிய சந்தேகம். ஆகவே இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி முன்னேறிய வகுப்பினரே நிறைய
பெரும்பான்மையாக உள்ள ஒரு நாடாளுமன்றம் அமையும் என்று சொன்னால் அந்த நாடாளுமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்களும் திட்டங்களும் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளும் எப்படி சமூகத்திலே பின்தங்கிய மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கும்? ஆகவே அந்த அபாயம் இருக்கிறது. அப்பொழுது நாம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவோம்? தமிழ்நாடு ஒரு காலனி மாநிலமாக மாறிவிடும். கேரளா ஒரு காலனி மாநிலமாக மாறிவிடும். ஆந்திராவும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் காலனி மாநிலமாக மாறிவிடும். காலனி மாநிலமாக என்ன? ஒரு காலத்தில் இந்தியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. வரி மட்டும் கட்டுவதற்கு மட்டுமான மாநிலமாக இருந்தது. அதை போன்ற மாநிலங்களாக நாம் மாற்றப்பட்டு வரி மட்டும்தான் கட்டப்படுவோம். சரி, இதெல்லாம் எடப்பாடி தட்டி கேட்பாரா? இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் எடப்பாடிக்கு உண்டா? அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்து நான் உங்களை எச்சரிக்கிறேன், இது எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கிறார். தலைமைச் செயலாளரை மாற்றிய உடனே, இன்னைக்கு உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றின உடனே நம்முடைய முதலமைச்சர் பொங்கி குமுறி எழுந்திருக்கிறாரே. இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். உங்களை எச்சரிக்கிற, இதற்கான முழு விளைவுகளை நீங்கள் கொடுப்பீர்கள், மக்கள் பதில் சொல்வார்கள் என்று தைரியமாக பேசுகிறாரே. அதை போன்ற பேசக்கூடிய அந்த தைரியமும் அந்த அரசியல் ஆண்மையும் இன்றைக்கு நம்முடைய எடப்பாடிக்கு உண்டா? ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு எப்படியாவது வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு RSS இயக்கமும் அவர்கள் வழிநடத்துகின்ற பாஜகவும் அதை முன்னின்று நடத்துகின்ற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, அந்த அகண்ட இந்து ராஷ்டிரம், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்பதை இந்தியா முழுவதும் நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டது. அதை தடுக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தான் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசியல் களத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் அதிமுகவை கைப்பற்றி இருக்கிறார். பலவீனமான தமிழர்களை அவர்கள் கைப்பற்றி தமிழர்களுடைய அடையாளத்தையும் நம்முடைய தனித்துவத்தையும் முற்றிலும் அழிப்பதற்கான சதிதான் இந்த அவர்கள் போட்டிருக்கின்ற தேர்தல் நாடகம். நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், தமிழகத்தினுடைய அரசு நிர்வாகத்திலே ஊழல் இருக்கிறது. இதை யார் சொல்லுகிறார்? பாஜகவினுடைய சிறப்பான தூதுவராக தமிழகம் வந்திருக்கின்ற பியூஷ் கோயல் சொல்லுகிறார். நேற்று முன்தினம் உச்ச நீதிமன்றம் அவருடைய முகத்திலே அறைந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பிரேமகண்டு அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு 1500 கோடி ரூபாய் அரசு ஒப்பந்தத்தை கொடுப்பதை அந்த மாநில அரசு விசாரிக்காத காரணத்தினால் சிபிஐ விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார். இவர்கள் ஊழல் செய்கின்ற லட்சணம் நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், விழுப்புரம் நாகப்பட்டினம் அந்த நெடுஞ்சாலையிலே ஏறக்குறைய அந்த சாலை, அந்த பாலம் 6540 கோடி ரூபாய். அந்த 6540 கோடி ரூபாய் போடப்பட்ட திட்டத்திலே போடப்பட்ட சாலையும் பாலமும் பொதுமக்களுடைய பயணத்திற்கே ஒரு வருடத்திற்குள் பயனற்றதாக மாறி ஆங்காங்கே வெடித்து பாலம் அப்படியே நிலைகுலைந்து நிற்பதை பார்க்கிறோம். நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்? இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து கடனில் மூழ்க போகிறது என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய கடன் என்ன? ஒன்றிய அரசுடைய வருவாயிலே ஏறக்குறைய 34 விழுக்காட்டை வட்டியாக கட்டுவதிலேயே ஒன்றிய அரசு செலவழிக்கிறது. 300 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது ஒன்றிய அரசு. அந்த கடன் வாங்குவதற்கான விதிகளை எல்லாம் கடந்து கடன் வாங்கின அரசு தான் இன்றைக்கு இருக்கிற மோடியினுடைய அரசு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மத்திய அரசு கடன் வாங்கும் மாநிலங்கள் கடன் வாங்குவதற்கான என்ன விதிகளை அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்களோ அந்த விதிகளுக்குள் இருந்துதான் கடன் வாங்குகிறோம். வாங்கிய கடனை எதற்காக செலவழிக்கிறோம்? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சிக்கான விதைகளை தமிழகம் முழுவதும் விதைத்திருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்த்து உயர்ந்து வருகிறார்கள். முதலீடுகள் வருகின்றன, வேலை வாய்ப்புகள் பெறுகின்றன. நம்மை பார்த்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு வட இந்திய மாநிலங்களில் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு
இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கின்ற மிகப்பெரிய மனித இன படுகொலைகள் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு தமிழகத்தில் ஏதோ நடக்கக்கூடாது நடந்துவதைப் போல தன்னுடைய ஆதரவு ஊடகங்களை வைத்து பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டினுடைய நல்லாட்சி நிர்வாகத்தை உருவாக்கி தருகின்ற தேர்தல் மட்டுமல்ல, புவி அரசியலினுடைய சவால்களில் இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கும், அகில இந்திய அரசியலில் இருந்து நமக்கு வருகின்ற நெருக்கடிகளை சமாளிப்பதற்கும், தமிழகத்தினுடைய தனித்துவத்தை காப்பாற்றுவதற்கும், தமிழர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும், இந்த மிக பாதகமான சூழ்நிலையிலே நம்மை வழிநடத்துவதற்கான சரியான தலைமையை தேடுவதற்கும், அந்த தலைமையை ஆதரிக்கின்ற சரியான அணியை தேர்ந்தெடுப்பதற்குமான தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே இந்த தேர்தலிலே சமூக நீதி பேரவையை போன்ற அமைப்புகள் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு தான் உண்மையான தேர்தல் பிரச்சாரம். இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் அனைவரையும் நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். தேர்தல் பணியிலே தொய்வில்லாமல் பணியாற்றி இந்த அணி, ஜனநாயக முற்போக்கு அணி வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான பெரிய வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் எல்லோரும் பெரும் உழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த சமூக நீதி பேரவைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.